We will now discuss the concept called simple interest. Simple interest concept நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸில். Simple interest. Usually you can have a timeline this way. 0, period 1, period 2, nth period 2. If you are investing some value, principal value invest பண்ணிக்கிறீங்க, together with the rate of interest, இது இந்த பீரியட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது பேர் சம் வேல்யூ. பி அண்ட் எஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா இதை ப்ரெசன்ட் வேல்யூன்னு வச்சுக்கலாம், இதை ஃபியூச்சர் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ we can call this as present value and future value. Present value and future value. இந்த அமௌண்ட் இங்கே எவ்வளோ வளருது, அதுக்கு என்ன காரணம்னு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஸ்மால் ஐ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுக்கு. மெஜாரிட்டி நான் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெசிமலில் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். 10%னா 0.1, 15% சொன்னால் 0.15 நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு நான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அமௌண்ட் சே 1000 எடுத்துக்கிறேன். இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 10%ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் ஐ ரெப்ரசன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல்வேஸ் ஐ ரெப்ரசன்ட் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிமல், ஸோ 0.1. ஓகே, then what is I? I na என்னன்னு கேட்குறேன். what is F? F எவ்வளோன்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? what is P? Pங்கிறது present value or principal amount. ஓகே, ஒரு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது பேர் பிரின்சிபல் அமௌண்ட். அதுதான் இங்கே இருக்கக்கூடியது P or present value. and F represents the future value. இந்த இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து எவ்வளோவா மாறி இருக்குங்கிறது பேர் ஃபியூச்சர் வேல்யூ. அந்த ஃபியூச்சர் வேல்யூக்கு பேர் சம் மணின்னு சொல்லலாம். சம் ஆஃப் மணி விச் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் வேல்யூவும் அது வரைக்கும் சேர்ந்துருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணியிருக்கிறேன். கேபிட்டல் ஐ அப்படிங்கிற எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஸ்மால் ஐ அப்படிங்கிற எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பர்சன்டேஜில் சொன்னோம்னா அது பேர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஐ சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்மால் என் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இந்த நொட்டேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி ஐ டோன்ட் சேஞ்ச் எனிவேர். ஸோ சம் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் ஐ ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வாட் இஸ் ஐன்னு சொன்னோம்னா ஐ கேல்குலேஷன் வரும்போது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவலன் டு PNI, பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பிரின்சிபல் வந்து 1000 rupees. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் நம்ம வில் அஷ்யூம் தட் n being 4 years. 4 years வச்சுக்கிறோம். 4. Rate of interest in this illustration is 10%. I may use the decimal value here, so 0.1. அப்படின்னா capital interest or capital I, which is nothing but the amount of interest in this illustration is equal to 400. 1000 into 0.1 into 4 is equal to 400. Some value is equal to இந்த principal amount எவ்வளோ போட்டோம், some amount or future value எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். future value some amount is equal to the principal amount plus interest ரெண்டும் சேர்த்தது P plus I. இந்த இடத்துல principal value எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 1000. interest amount இங்கே நம்ம calculate பண்ணியிருக்கிறோம் 400. so you have 1400 in the fourth year end. நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா with the 10% rate of interest fourth year endல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 1400 ரூபாவாக மாறி இருக்கும். the 1000 becomes 1400 in fourth year. this is question number 1. ஓகே, ஸோ இதுலேருந்து அவங்க என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம்னா வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கலாம், வாட் இஸ் பிரின்சிபல்னு கேட்கலாம், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம். கொஷின் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 1000, சம் வந்து 1400 சொல்லியிருக்கிறாங்க, என் வந்து 4 years சொல்லியிருக்கிறாங்க. 4 years, ரைட். ஐ எவ்வளோ,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஐ எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இந்த மாதிரி கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி கேட்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து சிம்பிள் ஃபார்முலாவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னா இந்த பாட்டை வச்சுக்கலாம். அதாவது ஐ calculation, I is equivalent to PNI, S is equivalent to, அதாவது future value is equivalent to future value or sum is equivalent to principal value plus I, principal value plus I. இந்த I தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், PNI சொல்கிறோம். ரெண்டும் கிளப் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன வருதுன்னா P plus PNI. இந்த ரெண்டு ஃபேக்டர்லையும் P காமனாக இருக்கனால இந்த P நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா P இன்ட்டு 1 ப்ளஸ் NIன்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் வேல்யூக்கு ஐதர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா. யூ கேன் யூஸ் ஒன் ஆஃப் த 3 ஃபார்முலே. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த செட் ஆஃப் ஃபார்முலா போதுமானது எல்லா விதமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நான் ஐம் கோயிங் டு சால்வ் திஸ் இல்லஸ்ட்ரேஷன் யூசிங் தி சேம் ஃபார்முலா. இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க, ஐ கேட்குறாங்க. So I is to be calculated. Okay. Now இந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே கூட நம்ம வச்சிருக்கிறோம் future value is equivalent to P plus I. அந்த மாடலில் கூட நம்ம போடலாம். இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு F is equivalent to P plus I ன்னு இருக்கு. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது. இந்த P becomes 1400 in the future value. சம் வேல்யூ ஆர் ஃபியூச்சர் வேல்யூ 1400 மாறுதுன்னா இந்த 400 rupees என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியும். ஸோ எஃப் வந்து 1400, பி வந்து 1000, அப்போ ஐ எவ்வளோ இருக்கும்? ஸோ ஐ இஸ் மிஸ்ஸிங் டேட்டா லைக் யூ கேன் கால்குலேட் 1400 minus 1000 is equal to 400. I hope so you could not understand this very easily. ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்மால் ஐ I is equal to PNI ன்னு சொல்லியிருக்கிறேன். I இருக்கிறதுல இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது. I வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு 400 அப்படின்னு சொல்லிட்டு, P is already given 1000 சொல்லிட்டு, N already given 4 years and I supposed to be calculated. Now you can calculate the I this way. So 4000 I is equal to 400. அப்போ I is equal to 400. இது 4000 அப்படிங்கிறது அந்த சைடில் போகும்போது டினாமினேட்டரில் வருது 4000. ஸோ 400 டிவைட் பை 4000 0.1. அதர்வைஸ் 10% நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் வேரியேஷன்ஸ் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் மாஸ்டர் ஆகணும் எல்லா இல்லஸ்ட்ரேஷன் சொன்னால் I is equal to PNI, F is equal to P plus I or P plus PNI. என்ன இந்த ஐங்கிறது நமக்கு PNIன்னு தெரியும். ஆர் இந்த P plus PNIல P காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துட்டீங்கன்னா P இன்ட்டு 1 plus NIன்னு நீங்கள் ஃபார்முலா வச்சுக்கலாம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. எத்தனை இல்லஸ்ட்ரேஷன் வேணாலும் சால்வ் பண்ணலாம். We will now deal with the different illustrations in these simple interest concepts.